ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு சுபி சுவை அண்ட் சுற்றுலா. இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் அண்ட் டிமார்ட் ஷாப்பிங் தான். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க விலாக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கூல் தான். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ரைஸும் தான் வச்சுருந்தேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதையும் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததையும் டொமேட்டோ போட்டு ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு வந்து சால்ட் வந்து இதில் போட்டுக்கலாம், ஆனியனும் தக்காளியும் வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா வெண்டைக்காய் வெந்துடும். வெண்டைக்காய் வேகிறதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ரைஸை குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பப்பாயா தான். பப்பாயா நல்லா தோல் சீவிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். யார் யார் வீட்டிலலாம் சின்ன பசங்க வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தா அப்படியே எடுத்துகிட்டு வராங்க பாக்ஸ்லேயே அப்படின்றதும் சொல்லுங்கள். பிகாஸ் என் பையனும் அந்த மாதிரி தான் பண்ணுறான். ஸ்நாக்ஸ் அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றான். வேறு ஏதாவது நட்ஸு அப்புறம் வந்து அவனுக்கு பிடிக்காத ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட மாட்டான். ஒன்லி பப்பாயா அப்புறம் கோவா இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கான். ஆப்பிள், கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்புறம் வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். லெமன் சைஸில் புளி போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு ஒரு அல்டிமேட் காம்போ. சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் டிமார்ட்டை தான் போகலான்னு சொல்லிவிட்டு டிமார்ட் கிளம்பிட்டோம். கொஞ்சம் வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியது வந்து க்ராசரிஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் டிமார்ட் கிளம்பிட்டோம். டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் லோவஸ்ட் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து க்ராசரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்ல லோவஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். நாங்கள் வந்து 6 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் டிமார்ட் போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போனோடனே என் பையன் டாய்ஸ் செஷன் போயிட்டான். டாய்ஸ் செஷன் போயிட்டு என்ன டாய்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் பக்கெட்ஸு, அப்புறம் பில்லோ கவர்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல லோவஸ்ட்டு ப்ரைஸுக்கே இருக்கும். நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா 39 rupees அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்ஸ் இருந்தது. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய லப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 வந்து 49 rupeesன்னு இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 29, 39 அந்த மாதிரி ஸ்டார்டிங் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 39 rupees தான். நல்லா வந்து சூப்பராக இருந்தது. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து 190, 109 அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் டோர் மேட்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இந்த டோர் மேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. இது வந்து 139 rupees தான். அதுக்கப்புறம் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து நிறைய வந்து
கிளாஸ் ஜார்ஸு, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாம் வந்து நல்ல லோயஸ்ட் ப்ரைஸ்க்கே இருந்தது. இது வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து 599 தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே வந்து 59 ருபீஸ், 39 ருபீஸ், 29 ருபீஸ்க்கெலாம் அழகழகாக இருந்தது. நிறைய சூப்பரான வெரைட்டிஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 149 இந்த கிளாஸ் ஜார். இப்போ டீ பவுடர், சுகர் பவுடர் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன் வந்திருக்கு போல், சூப்பராக இருந்தது. இந்த கிளாஸ் ஜாரு 79 ருபீஸ் தான். அப்புறம் பிளேட்ஸ், செராமிக் பிளேட்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் பிளேட்ஸு. இந்த செராமிக் பவுல் பார்த்திங்கன்னா 29 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இந்த செஷனில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து லூஸ் ப்ராடக்ட்ஸு, ராகி மாவு, அப்புறம் வந்து சன்னா, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கிளாஸ் ஜார் வந்து 69 ருபீஸு. நான் வந்து ஒரு 4 கிளாஸ் ஜார்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் சன்னா, அப்புறம் வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு 4 கிளாஸ் ஜார்ஸ் வந்து இதில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிளாஸ் ஜார் வந்து ஏர் டைட் கூட. இதில் போட்டு வச்சா பூச்சி, புழு அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 59 ருபீஸ் 2 கிளாஸ் ஜார்ஸு. இது ஷேப்பே வந்து நல்லா சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இதுவும் கிளாஸ் டைட் கண்டெய்னர் தான். இதில் வந்து ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலான்னுட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பில்லோ கவர் வாங்கினேன். இது வந்து குஷன் பில்லோ கவரு. இது வந்து மினி பில்லோ கவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்று வந்து 89 ருபீஸ். நான் வந்து 2 வாங்கியிருந்தேன். இந்த கலர் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த பேட்டர்னும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து இது 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சிசர் தேவைப்பட்டுச்சு. சிசர் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அது இல்லைன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலான்னு இன்னொரு சிசர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது வந்து கிளிப்ஸு. இப்போ ஏதாவது பேக்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், அதை வந்து சீல் பண்ணுறதுக்காக அந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஹேர் கிளிப் வந்து வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 4 வந்து 45 ருபீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபைல் வந்து என் பையன் எடுத்திருந்தான். பொம்மையாக போட்டிருக்கறனால அவனுக்கு பிடிச்சி போய் எடுத்தானா என்னன்னு தெரியல. இந்த ஃபைல் அவனுக்கு எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இது வந்து 19 ருபீஸு. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து பெரிய பேக் வந்து இது 94 ருபீஸ் அந்த மாதிரி வந்து. இந்த நூடுல்ஸ் வந்து வீட் நூடுல்ஸ் தான். இந்த நூடுல்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். இது எப்படி இருக்கும்னு தெரியல. யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து வீட் 2 kgs வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கர்ச்சீஃப் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். லயன் போட்டிருந்ததுனால என் பையன் எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1.5 kgs எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கண்டெய்னர் எடுத்திருந்தேன். இது வந்து 79 ருபீஸ். இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இது வந்து சூப்பராக இருந்தது. டிசைனுமே நல்லா இருந்தது. அதனால் இது கண்டிப்பாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி கண்டெய்னர் வந்து ஒரு 2 எடுத்தேன். இந்த குட்டி கண்டெய்னர் வந்து 35 ருபீஸ் தான். ஏதாவது இட்லி பொடி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து நல்லா இருந்தது. ஒரு ஸ்பூனோடவே கொடுத்துருந்தாங்க இந்த குட்டி கண்டெய்னரில். அப்புறம் இந்த பவுல் வந்து 29 ருபீஸு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பவுல், அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் மேலெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கல்ல, அந்த ஸ்டிக்கர் வந்து பிரிக்கணுன்னா ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். ஹேர் ட்ரையர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேர் ட்ரையரை வந்து ப்ளோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ப்ளோ பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து அழகாக பிரிஞ்சுட்டு வந்துடும். எந்த ஒரு பிசுப்பும் இருக்காது. அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடமே தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஆல்.